இப்போ நம்ம பார்க்க பொழுது முட்டை பப்ஸ், ஓகேவா? அது வந்து தேவையானது மைதா மாவு, 2 உப்பு, கொஞ்சம் 2 சோடாப்பு, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இல்லை பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துருங்க, ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பால் சேர்க்கலாம், இல்லை தண்ணி சேர்க்கலாம். நான் தண்ணி தான் சேர்க்கேன். நீங்களும் தண்ணி ஊற்றி நல்லா விளவி ஒரு அரை மணிக்கு ஊற வைங்க. என்ன, இது அரை மணிக்கு ஊறட்டு. ஊறின பிறகு ரெடி. அதுக்கு பிறகு அதுக்கு இடைக்க இது ஊறட்டு. ஊறுற டைமில் 2 முட்டை அவிக்க போடுங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருங்க, ஓகேவா? 2 முட்டை அவிக்க போட்டிருக்கேன் பாருங்கள். அடுப்பை வச்சாச்சு. எங்கள் வீட்டில் மொத்தம் 2 பேர் தான், ஓகேவா? அதான் 2 முட்டை போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு கணக்கு பண்ணி முட்டை அவிய போடுங்க, ஓகேவா? எனக்கு 4 தான் 4 முட்டை பப்ஸ் தான். 2 முட்டை பப்பாதையை வெட்டிடுவேன். அதுக்கு தேவை ஒரு உள்ளி தான், ஓகேவா? கடாயை வச்சுருங்க. கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. வதங்கும் போது 2 உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க, ஓகேவா? தேவையானது வத்தல் பொடி, கொஞ்சோல மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஓகேவா? இல்லைன்னா தேவை. நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும், ஓகேவா? வெங்காயத்தை வத்தல் பொடி போட்டாச்சு. அதுக்கு ஒரு மல்லிப்பொடி, மல்லிப்பொடி. அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி. போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க, ஓகேவா? கொஞ்சம் தான் தண்ணி. மணி கழிச்சு 4 உருண்டையாக, எனக்கு 4 தான் தேவை. 4 உருண்டையாக நான் என்ன செஞ்சுருக்கேன், 4 உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து சப்பாத்தி உருட்டை மாதிரி நல்லா உருட்டி விட்டுருங்க, ஓகேவா? 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? பார்த்துருங்க. இவ்வளோ மெல்லிஸாக நல்லா பரட்டணும், ஓகேவா? பரட்டினா தான் நல்லா முறுமுறுன்னு அழகாக வரும், ஓகேவா? எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பரட்டி விடுங்க. இப்போ அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கனால லேசாக மைதா மாவு தூவிடுங்க. தூவிட்டு அதுக்கு மேலே வைங்க. வச்சுட்டு அடுத்து பரட்டுங்க, ஓகேவா? பார்த்துருங்க. இதே மாதிரி திரட்டி வச்சாச்சு. இனி வந்து என்ன பண்ண சொல்லேன். ஒரு பிளேட்டை மட்டும் அளவு வச்சுட்டு மிச்சமாகவும் என்ன செஞ்சிருங்க, இதை அழகாக எடுத்துருங்க, ஓகேவா? இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஒரு பிளேட்டை வச்சு அளவாக எடுத்துட்டேன். கரெக்டாக எடுத்துட்டேன்னா அழகாக வராது. பார்த்துருங்க, ரவுண்டாக இருக்குது. அதாவது இப்படி வச்சு ரவுண்டாக வந்துடுச்சு. இனி இப்படி 4 பக்கமும் வெட்டிடுங்க, ஓகேவா? அவ்வளோதான். என்கிட்ட வந்து இதெல்லாம் கிடையாது, கத்தி வச்சு தான் யூஸ் பண்ணேன். யார்ட்டையா பீஸா இது கட்டர் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? நல்லா அமுக்கி விடாதீங்க, இப்படி மட்டும் வைங்க, ஓகேவா? வச்சுட்டு முட்டையை பாதியாக வெட்டுங்க, வெட்டி வச்சுருங்க.
ஓகேவா? அதுக்கு பிறகு இதில் கொஞ்சோட எடுத்து இதில் வைங்க. வச்சுட்டு முட்டை என்ன செய்யுங்க, கமத்திடுங்க. கமத்திட்டு இதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மைதா மாவு கலக்கி வச்சுருங்க. பசைக்கு தான், கொஞ்சோல தான். அதுக்கு பிறகு இதில் லேசாக தடவிடுங்க. தடவிட்டு இதை எடுத்து இதில் கமத்திடுங்க. கமத்திட்டு இதுக்கு மேலே பசை வைக்கணும், அப்போ தான் ஒட்டும். ஓகேவா? அதுக்கு பிறகு இதுக்கு மேலே வைங்க. வச்சுட்டு நல்லா இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி தான் செய்யணும். செம்மையாக வரும். ஓகேவா? பார்த்துங்க, நாளையும் அழகாக செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு முட்டையை என்ன செய்யணும், நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே லேசாக ஊற்றி ராய் விடுங்க. எதுக்குன்னா எனக்கு வந்து ப்ரெஸ் எதுவுமே இல்லை. நான் என்ன செய்யணும், கரண்டியை வச்சு தான் ராய் விடுறேன். நீங்களாம் என்ன செய்யுங்க, ப்ரெஸ்ஸு இருந்ததுன்னா ப்ரெஸ்ஸை வச்சு ராய் விடுங்க, இல்லைன்னா கரண்டியை வச்சு ராய் விட்டுருங்க. ஓகேவா? இவ்வளோ கடாயை வைங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் தான் ஊற்றணும், ரொம்ப எண்ணெய் இழுத்துற விடாது. கொஞ்சம் ஊற்றி, நான் சின்ன கடாயை வச்சுருக்கனால ஒவ்வொன்றா போட்டு எடுப்பேன். நீங்கள் பெரிய கடாயை வச்சிங்கன்னா மொத்தமாக போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? நான் 4 நாள் தான் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா? பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ எடுத்து எண்ணெய்க்குள்ள போடுவோம். சிம்மில் வச்சு போடுறீங்க. ஓகேவா? கமத்தி எல்லாம் மாற்றி மாற்றி போடுங்க. அது என்ன செய்யணும், சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஓகேவா? நல்ல முறுன்னு அழகாக வரும். பார்த்துருங்க, சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஓகேவா? சூப்பர். 4ல் 1 கரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனாலும் அது நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் பார்த்துருவோமா? பார்த்துருங்க, நல்லா எம்மியாக கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய்.